இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்து நுட்பமான வர்த்தக போரை தொடுத்திருக்கிறார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நியாயமற்றது, பொருத்தமற்றது என்று இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் தேசிய நலன் கருதி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க 24 மணி நேரத்தில் கூடுதலாக வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இதன்படியே இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்கா விதித்த 25% வரி கடந்த 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணமாக காட்டி கூடுதல் வரியை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கை குறித்து எதிர்வினை ஆற்றியுள்ள இந்திய வெளியுறவுத்துறை, சந்தை நிலவரங்களை பொறுத்தே இறக்குமதி செய்யப்படுவதாகவும் 140 கோடி மக்கள் தொகையின் எரிபொருள் தேவையை உறுதி செய்யும் நடவடிக்கைகளையே இந்தியா மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது. பல்வேறு நாடுகளும் தங்கள் நாட்டு நலனுக்காக இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வழக்கம்தான் என்றும் வெளியுறவுத்துறை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் கூடுதல் வரி அறிவிப்பு ஏமாற்றத்தை அளிப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ள கூடுதல் 25% வரி விதிப்பு 21 நாட்களுக்கு பிறகு அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த அறிவிப்பால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும். இதன் காரணமாக ஜவுளித்துறை, தோல் பொருட்கள், விலை மதிப்புமிக்க கற்கள், ஆபரணங்கள், தோல் பொருட்கள், காலணிகள், ரசாயனங்கள், மின்னணு பொருட்கள் துறை கடுமையாக பாதிக்கும் என்று கருதப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் தொடர்ந்து அமெரிக்கா இந்தியாவை குறிவைப்பதாக ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தங்கள் நிலைப்பாட்டை மிக தெளிவாக கூறிவிட்டதாகவும் அதையும் மீறி கூடுதல் வரி விதிப்பு என்ற நடவடிக்கை மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றும் இந்தியா விமர்சித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் இந்தியா 3வது முறையாக இத்தகைய கண்டனத்தை தெரிவிக்கிறது. மருந்து பொருட்கள், எரிசக்தி துறை, அதாவது கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்கள், இயற்கை எரிவாயு, நிலக்கரி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்கள் போன்றவற்றுக்கு இந்த கூடுதல் வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபரின் இந்த கூடுதல் வரி விதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் பிரிட்டன் உள்ளிட்ட பிற நாடுகளுடனான நட்புறவால் இதிலிருந்து மீண்டு விடலாம் என்று தொலைபேசி மூலம் புதிய தலைமுறை டிஜிட்டலுக்கு பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இது நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் காம்பனன்ட்ஸுக்கு இப்போ அவங்களோட மேஜர் ஆட்டோமோட்டிவ் அந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து போகுதுங்க. அது பால் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் இங்கேருந்து போகுது. மோஸ்ட்லி ஃபவுண்ட்ரி பேஸ்டு காம்பனன்ட்ஸ் இங்கேருந்து போகுதுங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, அங்கே இம்போர்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ். இப்போ அவங்களுக்கு அது ஒரு பேர்டன் ஆகிற போது என்ன ஆகும்னா, நம்மளோட வேல்யூ இங்கே இருக்கிற பிஸ்னஸ் கொஞ்சம் ஒரு 5 to 6% அஃபெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். பட் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி பாதிப்பு இருக்குங்க அந்த ட்ரம்ப்போட. ஏன்னா 25%ங்கிற போது ஃபஸ்ட்டு ஒரு ஆவரேஜாக 5 to 6% நாங்கள் இப்போ அது 50% ஆக்கிட்டார் பிகாஸ் ஆஃப் அந்த ஆயில் நம்ம இதுலேருந்து வாங்குறதுனால. ஸோ அவங்களுக்கு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய பாதிப்பு வரும். அந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்ல போனால் நம்ம ஆட்டோமோட்டிவ், வால், அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம காஸ்டிங் காம்பனன்ட்ஸ் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா இங்கேருந்து பார்ட்ஸாக நிறையா நம்ம அனுப்புகிறோம். அந்த பார்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அமெரிக்கன்ஸ்க்கு தான் இது நிறையா அஃபெக்ட் ஆகும். இந்தியன்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகும் கொஞ்ச நாளைக்கு. நம்ம வேறு மார்க்கெட் பார்த்துக்கலாம். பட் அவங்களுக்கு இங்கேருந்து போகிறது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்குது. தே கேனாட் ரீப்ளேஸ் இட் ஃப்ரம் சைனா. ஏன்னா சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது இப்போ அவங்க இது பண்ண முடியாதுங்க. ஓகே சார். சார், இப்போ ஒட்டுமொத்தமா இந்தியா இப்போ வேற மார்க்கெட்டு, பிரான்ஸோ இல்லை யூகேவோ அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு மாற வாய்ப்பு? இப்போ யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் யூகேவோட மார்க்கெட் இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. ஓகே சார். ஸோ அது யுஎஸ்ங்கிறது நமக்கு அஃப்கோர்ஸ் அது ஒரு சொல்லப்போனால் ஒரு $25 to $75 billion அஃபெக்ட் பண்ணும். நமக்கு அது அஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்ல முடியாது கம்ப்ளீட்டாக. பட் அதை நம்ம யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த டைமில் காம்பன்சேட் ஆயிரும்.
ஏன்னா யூகே கூட நல்ல ஒரு இது இருக்கு. பட் ஒரு 3 months உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேப் வரும் அது பிசினஸ். எந்த விதமான இழப்பா இருக்கும்? பொருளாதார இழப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நமக்கானது, இந்தியாவுக்கானது எனக்கு ஒட்டுமொத்தமா? ஒரே பயம் என்னன்னா டாலர் டிவேல்யூவேட் ஆகும் நம்ம இந்தியால. ஆ, ஸோ அது ஒரு பெரிய, ஏன்னா நம்ம எல்லா ட்ரேடிங்குமே டாலர்ல தான் நம்ம பண்றோம். நீங்க எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் டாலர்ல தான் நம்மளோட ட்ரேடிங் இருக்கு. ஸோ நீங்க இப்போ இருக்கிற டாலர் நாளைக்கு 90 ரூபா டச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலா. அப்போ என்ன ஆகும்னா நீங்க வேற கண்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு வர்ற கலெக்ஷனும் நமக்கு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது நமக்கு இன்னொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா கண்டிப்பா அதுல தாக்கம் தான் நமக்கு அஃபெக்ட் பண்ணும். நான் உங்ககிட்ட சொன்னதுல ஒரு சின்ன மாற்றம், அதாவது நான் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டேன், இம்போர்ட்டுக்கு பதில் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டேன். ஆ, இம்போர்ட் அவங்க பண்றோம் இம்போர்ட் இல்லைங்களா, பண்ணி. அது அவங்க இம்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நான் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்தா நமக்கு தானே ரெவென்யூ வருது. ஆமா. டாலர் 90 ருபீஸா வந்தா நமக்கு இது இருக்கு. பட் இம்போர்ட்ஸ்ல நமக்கு லாஸ். ஓ, அதை நான் மாத்தி சொல்லிட்டேன். பட் நீங்க 90 ருபீஸ் போகும் டாலர் பிரைஸ்ன்னு எதிர்பார்க்குறோம் பிகாஸ் ஆஃப் இந்த இதனால. இல்ல இப்போ ஒருவேளை ஆல்ரெடி இந்த ஒரு வர்த்தக பேரம் ஒருவேளை நடந்தா சமரசம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போதைக்கு சமரசம் ஆகும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் 27ஆம் தேதி தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேதி வெறும் 6ஆம் தேதி தானே ஆச்சு. ஸோ ம், ம். 20 days பஃபர் எதுக்குன்னா அது டிஸ்கஷனுக்காக தான் கொடுத்துருக்காரு. ஓ, 27th இருந்து தானே இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு ஆமா சொல்லியிருக்காரு சார். அவரு. ஸோ அதனால நமக்கு அந்த 20 daysல மேபி அந்த 50% அவர் ஒரு த்ரெட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை இதே மாதிரி தான் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி 2 monthsக்கு முன்னாடி அவர் பதவி ஏற்று வந்தோடனே சொன்னாரு, திருப்பியும் அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ம், ஆமா சார். அதனால நம்ம எதிர்பார்க்கலாம், இந்தியா எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த 25% தாண்டாதுன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஆயிலுக்காக போடுறது அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த 25% எக்ஸ்போர்ட்ஸ், ஐ மீன் சாரி, அந்த இது பண்றாங்க இல்லையா, சாங்ஷன்ஸ் போடுறாங்க இல்லையா, நம்ம ஆமா. ஆயில் வாங்குறோம் ரஷ்யா கிட்டங்கிறது ஒரு காரணத்தை தவிர வேற இந்தியா மேல ஒரு தப்புமே இல்லையா. எல்லா கண்ட்ரி கூட இந்தியா இஸ் கோயிங் வெரி வெல் தானே. ஸோ அது அப்போ பார்த்தா நாளைக்கு அவர் யூகே கூட நீங்க எஃப்டிஏ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு 20% போட்டா அது கரெக்டா வராது இல்லையா. நிச்சயமா சார். அது ஒவ்வொருவரும் நம்ம இண்டிவிஜுவலா ஒரு கண்ட்ரி கூட வைக்கிற இந்த உறவுகளை அவங்க அதுக்காக சாங்ஷன்ஸ் போட்டே போயிட்டு இருந்தா அவங்க நம்மளை கமெண்ட் பண்ற மாதிரி நம்ம ஒன்றும் வீக்கர் எக்கனாமி கிடையாது. வி ஆர் ஆல்சோ ஸ்ட்ராங்கர் எக்கனாமி. நம்ம நோ மோர் டிபெண்ட் ஆன் என்ன நம்ம ஆளுங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயத்தில் இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ இந்தியாவுக்கு ஹாலிடேக்கு வந்தவங்க எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க யூஎஸ்க்கு. ஓ, இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. தெரிஞ்சவங்க 3 months 1 month ஃபுல் ஹாலிடே வந்தவங்க 2 weeks திரும்பி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே போயிருக்காங்க. ஓ, இல்ல பிகாஸ் அங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறாங்க. பாதிப்பு வரும், ஏன்னா உள்ள வர்றதை ஸ்டாப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஆள். ஸோ ஓ, அது நம்ம எழுத வேண்டாம் மெசேஜா, நாளைக்கு அது எங்காச்சும் கம்யூனிகேட் ஆயிடக்கூடாது அவங்க ஓகே. பண்ணாத விஷயத்த. பட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன். ஓ, அப்ப நம்ம அங்க குடியிருக்கிற நம்மளுடைய இந்தியன்ஸ் என்ஆர்ஐக்கெல்லாம் பாதிப்பு இருக்குமா சார்? ஏதாவது இந்தியன் மேல ஏதாவது அவரு சாங்ஷன் பண்ணவோ இது மாதிரி இல்ல அது போங்கன்னு இப்போதைக்கு சொல்லவோ? பண்ண மாட்டாருங்க. இப்போதைக்கு பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்மளோட இது ஒவ்வொரு செக்டார்லயும் நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க, 3% இருக்காங்க. அதனால உடனே எஃபெக்ட் ஆகாது. எம்ப்ளாய்மெண்ட் இங்கிருந்து போறவங்களும் நிப்பாட்டி வைக்கலாம் இனிமேல் போறவங்கள, ஓகே. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிவ் ஜாப்ஸ் டு அமெரிக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. அமெரிக்கன்ஸுக்கு ஜாப் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை நம்ம ஒன்றும் தப்பு சொல்றது இல்லையே. இந்தியன்ஸை இனிமேல் இங்கிருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாரு, அவ்வளவுதானே. ஓ, ஸோ அந்த எஃபெக்ட் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலா. நன்றி சார். நன்றி சார். ஓகே மேம், தேங்க்யூ. அதே நேரம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு குறையும் நிலை உருவாகும் என்றும் இதனால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வாய்ப்புகள் உருவாகும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். இதேபோல திருப்பூரில் ஜவுளி ஏற்றுமதி வர்த்தகத்தில் 12,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசு புதிதாக பதவியேற்றவன் கிட்டத்தட்ட 150 முறைக்கு மேலே இன்னைக்கு மாற்று வரி விதிப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் திருப்பூருக்கு கண்டிப்பாக சற்று பாதிப்பு தான். ஏன்னால் 25% முதலில், 2வது 25%, 50% என்பது அதிகமான வரி விதிப்பு தான்.
ஆனால் என்னை பொறுத்தவரை இது அமெரிக்க மக்களுக்கு விதித்த வரியாகத்தான் கருதுகிறேன். காரணம், அவர்கள்தான் வாங்கும் திறனை அதிகரிக்க நேரிடும். குறிப்பாக 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருளை அவர்கள் 150 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இது அமெரிக்க மக்களுக்கே பாதிப்பு அதிகம் ஏற்படுத்தும். இருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கிட்டத்தட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகும். ஒரு 40,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் 30% என்பது கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய் என்று ஒரு பெரிய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் பாதிப்பை நாங்கள் சரிகட்ட ஐரோப்பிய யூனியன் மற்றும் UK, அதாவது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதால் அந்த ஏற்றுமதி வர்த்தகம் எங்களுக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த இழப்பை சரிகட்ட மத்திய அரசு தலையிட்டு இதற்கு ஏதோ ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி நிச்சயமாக இரு அரசுகளும் ஒரு சுமூகமாக இந்த தொழில் நடக்க ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக போட்டி நாடுகளில் இவ்வளவு 25% பெனால்ட்டி என்பது நம்ம இந்தியாவுக்கு மட்டுமே உள்ளது. 25% என்று இருந்திருந்தால் கூட நாம் ஒரு சமாளித்து கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கலாம். அடுத்த 25% என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. 30% 35% வர்த்தகம் அமெரிக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த கூடுதல் வரி விதிப்புக்கு இன்னும் 21 நாட்கள் அவகாசம் உள்ளதால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே கருதப்படுகிறது.